வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 9வது நாளுக்கான விடைகளையும் 10வது நாளுக்கான வினாக்களையும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 41வது கேள்வி பாருங்கள். ரூபாய் 3000 ஆனது எத்தனை சதவீத ஆண்டு கூட்டு வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் ரூபாய் 3993 மாறும்? இப்படி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கூட்டு வட்டிலையோ தனி வட்டிலையோ கொஷின் கொடுக்குறாங்க அப்படின்னா கீழே இருந்து ஆப்ஷனில் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அப்படி பண்ணும்போது கூட கீழே இருக்கிற ஆன்சரில் எது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட் எடுங்க. இப்போ உதாரணத்துக்கு பர்சன்டேஜில் அவங்க 9, 11, 13, 10ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இதில் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது எது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறோன்னா 10% போட்டு பார்க்குறது ஈஸியாக இருக்கும். முதல்ல அதை எடுங்க. ஆன்சர் வந்துச்சுன்னா அதை பார்த்துக்கலாம், வரலன்னா அதை விட்டுலாம். ஏன்னா கண்டுபிடிக்கிறப்ப கூட கொஞ்சம் ஈஸியாக எதை எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி டைம் சேவ் ஆகும். இப்போ பாருங்கள், 3000 ரூபாய்க்கு சொல்லியிருக்காங்க. எத்தனை வருஷம் சொல்லியிருக்காங்கன்னா 3 வருஷம். நான் முதல்ல 10% எடுத்து யோசித்து பார்க்குறேன். இப்போ பாருங்கள், 3000க்கு 10%னா 300. ஏற்கனவே நம்ம முன்னாடி 2-3 வீடியோஸில் ஐடியாஸ் சொல்லியிருக்கோம். 3 இயர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இந்த பர்சன்டேஜை கண்டுபிடிச்சிட்டு 3ஆல் பெருக்கணும். அப்போ 3 என்னவாயிடும் அப்படின்னா 900 ரூபாய். இப்போது வந்த இந்த 300ல் 10%, 300க்கு 10% 30. இதை மறுபடியும் 3ஆல் பெருக்கணுன்னா 3 9 90 ரூபாய். மறுபடியும் இந்த வந்த 30க்கு 10%, 10% கண்டுபிடிச்சோம்னா 3. இதை மட்டும் எதால் பெருக்கணும்னா 1ஆல். முதல்ல 10% கண்டுபிடிச்ச 3, மறுபடியும் அதுக்கு 10% கண்டுபிடிச்ச 3, அதுக்கு 10% கண்டுபிடிச்ச மட்டும் 1ஆல். அப்போ 3 3. ஸோ எவ்வளோ வட்டி ஆகுது அப்படின்னா 993. இங்கே பாருங்கள், 3000 ரூபாய் போட்டேன், 3993 ரூபாயா ஆயிருக்கு. அப்போ வட்டி எவ்வளோ? 993. கரெக்டாக வருதா? அப்போ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் பி. பெரும்பாலும் நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னாலே ஆன்சர் சொல்கிற முடியும். நம்ம உட்காந்து 9%, 11%லாம் யோசிச்சுட்டு இருந்தோம்னா டைம் ஆகும். ஒன்று மெத்தடாக போடுறோம் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா இது கியூத் ரூட் அது இதுன்னு யோசிக்கணும் அப்படின்னா இன்னுமே ரொம்ப டைம் எடுக்கும். ஒருவேளை நான் உங்களுக்கு இதை ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். மெத்தட் படி இதை போடணும் அப்படின்னாலும் நான் உங்களுக்கு லாஜிக் சொல்கிறேன். ஏன்னா ரெண்டுத்தில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு நினைக்கணும். அது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்தில் போட்டிங்கனாலும் ஓகே தான். ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டிக்கு A = P × 1 + R/100 whole power n. ஏங்கிறது மொத்த தொகை. அதை தான் அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3993 பிங்கிறது பிரின்சிபல். எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3000. அப்போ பெருக்கல் இருக்கிற இந்த 3000த்தை இந்த பக்கம் கொண்டு வந்துடுவா, வகுத்தலில் 3000 இன்ட்டு இதுதான் தெரியாது 1 + R/100. ஆர் தான் கொடுத்துருக்காங்க. ஆர் எவ்வளோ சொல்லியிருக்கா? ஆர் தான் கேட்டிருக்காங்க. என் தான் கொடுத்துருக்காங்க. எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்கன்னா 3 ஆண்டுகள். இப்போ இது பாருங்கள், இது ரெண்டுத்தையும் 3ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 1 3 3 3 9 3 9 1 3 3 1 3 3 மீதி 3 0 வந்துடும். கரெக்டாக 1331/10. நமக்கு இது ரெண்டும் எதனுடைய க்யூப்னு தெரியும். ஏன்னா பவரில் இங்கே 3 இருக்கிறதால 1331ங்கிறது 10னுடைய க்யூப், 1000ங்கிறது 10ஓட க்யூப். அப்போது இங்கே பவரில் ஹோல் க்யூப்னு போட்டுக்கலாம். இந்த க்யூப் கேன்சல் ஆகிடும். ஸோ 11/10. இங்கே பாருங்கள், இந்த +1 இந்த பக்கம் கொண்டு ஏன்னா இவ்வளோ பெரிய வேலை செய்யணுமா. நான் ஃபார்முலா இல்லாமல் சொல்கிறப்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு பாருங்கள். ஃபார்முலா அப்படின்னும் போது இவ்வளோ பெருசு வரும். அதனால தான் நான் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதில்ல. +1 இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா -1. அப்போ பாருங்கள், 11/10 -1 ஒரு 10. 11ல் 10 போயிடுச்சுன்னா 1/10. இந்த பக்கம் என்ன மட்டும் இருக்கும்? R/100 மட்டும் இருக்கும். 0 0 கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த 10 இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா R = 10%. அப்பயும் அதே ஆன்சர் தான் வரும். ஆனால் இவ்வளோ பெரிய வேலை செய்யணும் அதுக்கு நீங்கள். சரிங்களா? ஸோ முதல்ல சொன்ன ஐடியா ஞாபகம் வச்சுக்கிட்டா இன்னும் ஈஸியாக இருக்கும். அடுத்து 42. ரூபாய் 1000 ஆனது 10% ஆண்டு கூட்டு வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 1331 மாறும்? 1331 மாறும். அப்போ பாருங்கள், போன கேள்வி மாதிரியே தான் 1000 ரூபாய் போடுறோம், 1331 ரூபாய் கிடைக்குது. அப்படின்னா வட்டி எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 331 ரூபாய். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க. 10% வட்டி விதத்தில் எத்தனை வருஷம்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் கூட பாருங்களேன், 3 2 2 3 இருக்குது. நான் முதல்ல எடுக்கிறேன்னா 1 2 இல்லை 3 தான் எடுப்பேன். 6 எடுக்க மாட்டேன். இதில் வரல அப்படின்னா அதுக்கப்புறமா அங்கே பார்த்துக்கலாம். சரியா? அப்போ நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் படியே எடுக்கிறேன். 3% எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 1000 ரூபாய். எத்தனை சதவீதம்? 10%. 1000ல் 10% அப்படின்னா 100. நான் முதல்ல 3 வருஷன்றது எடுக்கிறேன். நான் இப்போ தான் சொன்னோம் 3 வருஷத்துக்கு என்ன பண்ணணும்? அப்படியே 3ஆல் பெருக்கணும், 300. அதுக்கப்புறம் இதில் 10%, 100ல் 10%னா 10. 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா 3 30. இதில் 10%னா 1. கடைசியாக மட்டும் என்ன பண்ணணும்னா 1ஆல் பெருக்கணும். அப்போ 1 பாருங்கள், கூட்டினீங்கன்னா 331 ரூபாய் வட்டி. கரெக்டாக வந்திருக்கா? 331. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் 3. நீங்கள் 2 3லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் பாருங்கள். முடிஞ்சிச்சு. சரிங்களா? இதுக்கும் ஃபார்முலா படி போடலாம். ஃபார்முலா படி போட்டிங்கன்னா இது இன்னுமே உங்களுக்கு டைம் எடுக்கும். சரியா? 43. எந்த தொகையானது 2 ஆண்டுகளில் 4% ஆண்டு கூட்டு வட்டி வீதத்தில்
ரூபாய் 270.40 மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஷினில் தப்பு இருக்குமா, அதெல்லாம் மாற்றிக்கும். தமிழில் இங்கிலீஷில் கரெக்டாக இருக்குது, தமிழில் டைப் பண்ணும்போது கொஞ்சம் தப்பாக இருக்குது. சரிங்களா? நான் இது எல்லாத்தையுமே இந்த ஒரு 10 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் டே வைஸ் கீழே நான் உங்களுக்கு தனித்தனியாக பிடிஎஃப் தரேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கரெக்ஷன் பண்ணியிருக்கும். சரியா? ஓகே, இதில் பாருங்கள். அப்போது நான் போடுற அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அந்த 3 கேள்விக்கு வித்தியாசம் தான் கேள்வி பாருங்கள். முதல் கேள்வியில் பர்சன்டேஜ் கேட்டோம், ரெண்டாவது கேள்வியில் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்டோம், இங்கே பிரின்சிபல் எவ்வளோன்னு கேட்டிருக்கோம். சரியா? ஓகே, வருஷம் பாருங்கள், 2 வருஷம். பர்சன்டேஜ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4%. உதாரணத்துக்கு 200 எடுத்துக்கலாம். 200 எடுத்துக்கிட்டு 4% போடுறோம். 200 4% அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? 1%னா ரூ. 2, 4%னா ரூ. 8. ஒரு வருஷத்துக்கே ரூ. 8 தான் வட்டி ஆகுது. கரெக்டாக? 2 வருஷத்துக்கு அப்போ எவ்வளோ தான் இருக்கும்னா ரூ. 16. நீங்கள் மறுபடியும் இதுக்கு 4% கண்டுபிடிக்கலாம். அதெல்லாம் அது என்ன ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தான். ஒரு ரூ. 16லேருந்து ரூ. 20 தான் வட்டி கிடைக்கும். ரூ. 20 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 200 கூட ரூ. 20 சேர்ந்ததுன்னா ரூ. 220 தான் ஆகும். ஆனால் இங்கே எவ்வளோ வருது? 270. அப்போ இது ஆன்சர் கிடையாது. அடுத்தது நான் 225 220 பார்க்க மாட்டேன், 250 பார்ப்பேன். ஏன்? 250 போட்டு பார்க்குறது ஈஸி. அதனால் 250க்கு யோசிக்கிறேன். எத்தனை பர்சன்டேஜ்? 4%. 1% அப்படின்னா 2.50, 2 சாதம் தள்ளி புள்ளி ஒன்று இல்லையா? 4% அப்படின்னா 2.5 × 4 ரூ. 10. ஸோ ஒரு வருஷத்துக்கு ரூ. 10னா 2 வருஷத்துக்கு ரூ. 20. திரும்பவும் அதுக்கு ஒரு 4% கண்டுபிடிக்கணும். ஒரு 50 ரூபா அப்படி வருமா இருக்கும், ஏதோ ஒன்று. ஸோ 250 போட்டிருக்கேன். வட்டி ஒரு ரூ. 20 சேர்ந்தா ரூ. 270 சம்திங் வரும். ஆமாம், ரூ. 270 சம்திங் வரும். அப்போ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் சி. நீங்கள் இந்த மாதிரி யோசிக்கிறது தாம்மா உங்களுக்கு ஆன்சர் போகிறதுக்கு ஈஸியான வழி. சரியா? அடுத்ததாக 44. ரூபாய் 32,000 ஆனது 5,044 9 மாதங்களில் கூட்டு வட்டியாக தருகிறது. கூட்டு வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது எனில் ஆண்டு வட்டி வீதம். காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னாலே அவங்க என்ன பர்சன்டேஜ் சொல்கிறாங்களோ அதை 4ஆல் வகுத்துக்கணும். என்ன பர்சன்டேஜ் சொல்கிறாங்களோ அதை 4ஆல் வகுத்துக்கணும். இயரை 4ஆல் பெருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இயர்னால் இங்கே 9 மாதம்னு சொல்லியிருக்காங்க. 9 மாதம்னா எப்பவுமே நம்ம வருஷமாக மாற்றிடுவோம். வருஷமாக மாற்றுறோன்னா 9/12. வருஷத்தை 4ஆல் பெருக்கணும். ஒரு நாள் 4, 3 நாள் 12, 1 3 3, 3 9. அப்போ நம்ம கணக்குப்படி 3 வருஷன்றது அர்த்தம். சரியா? நம்ம கணக்குப்படி எத்தனை வருஷம்? 3 வருஷம். காலாண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்கிறாங்கன்னா வட்டியை 4ஆல் வகுத்துடணும். அவங்க வட்டி வீதம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ முதல் ஆப்ஷன் 20% எடுத்துக்கிறோமே, 20% வச்சு போட்டு பார்க்கக்கூடாது. 20% 4ஆல் வகுத்தோன்னா 5%. இப்போ நான் போட்டு பார்க்கும்போது 5% வச்சு போட்டு பார்க்கணும். இயர்ஸ் என்னென்னு எடுத்துக்கணும் அப்படின்னா 3 வருஷம்னு எடுத்துக்கணும். இந்த ஒன்றும் இல்லை, இந்த அமௌண்ட்டுக்கு 5% போட்டு பார்த்தா 3 வருஷத்துக்கு 5,000 சில்லரை வருதான்னு பார்த்தா முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், 32,000. 32,000க்கு 5% கண்டுபிடிக்கணும். 32,000க்கு 10%னா 3,200. அப்போ 5%னா 1,600. நம்ம எத்தனை வருஷம் கணக்கு பண்ணியிருக்கோம்? 3 வருஷம். அதாம்மா 9 மாதம். நம்ம வருஷமாக மாற்றி 3ன்னு வச்சுக்கிட்டோம். 3 1,600 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா 4,800. கரெக்டாக? மறுபடியும் இதுக்கு 5% பாருங்கள். 1,600ல் 10%னா 60, 5%னா 80. 3ஆல் பெருக்கணுன்னா 3 8 24. ஏறக்குறைய அவங்க சொன்ன அமௌண்ட்டுக்கு பக்கத்தில் வந்துடுச்சு பாருங்கள். 5,044. நமக்கு 5,040. இன்னும் இதுக்கு 5% போட்டிங்கன்னா 80ல் 10%னா 8, 5%னா 4, 4 1ஆல் பெருக்கணுன்னா கரெக்டாக அந்த அமௌண்ட்டே வந்துடுச்சு பாருங்கள். 5,044. கரெக்டாக அவங்க சொன்ன அமௌண்ட்டும் அதுதான். ஸோ வட்டி வீதம், ஆண்டு வட்டி வீதம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 20%ஆக இருக்கும். நீங்கள் மீதி ஏன் நான் 20% எடுத்தோம் மற்றதெல்லாம் எடுக்காமன்னும் போது இங்கே பாருங்கள் 50 80 யோசித்து பார்த்தோம்னா நமக்கே தெரியுது ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். கரெக்டாக? அதனால் இல்லை, ஒருவேளை 20 வரலன்னா அடுத்தடுத்து நம்ம மீதி எடுத்து பார்த்துருக்கலாம். சரிங்களாம்மா? அடுத்ததாக 45. ஒரு குறிப்பிட்ட தொகை ரூபாய் 1,261 3 ஆண்டுகளில் 5% ஆண்டு வட்டி விகிதத்தில் கூட்டு வட்டியாக தருகிறது எனில் அத்தொகை. இங்கிலீஷில் கரெக்டாக இருக்குது கொஷின். தமிழில் வரும்போது அந்த நடுவில் ஒரு எழுத்து விட்டுட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் பிரின்சிபல் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. 1,261 ரூபாயை 3 வருஷத்தில் வட்டியாக தரணுமா? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் பார்க்குறப்ப 2 ஆப்ஷன் கொஞ்சம் ஈஸியாக தெரியுது. எது? 9,000 8,000. அப்போ முதல்ல இது 2 எடுத்து செஞ்சு பார்க்கலாம். வரலன்னா அடுத்ததுக்கு போகலாம். இப்போ 9,000 பர்சன்டேஜ் 5%. 9,000ல் 5% 10%னா 9,000. 5% அப்படின்னா 450. எத்தனை வருஷம்? 3 வருஷம். 3ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 4 3 12 1,350. அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 1,261 ரூபா தான் வட்டி சொல்லியிருக்காங்க.
நமக்கு இங்கே போடும்போதே 1350 எக்ஸஸ் ஆகிடுச்சு. அப்போ கண்டிப்பாக இது கிடையாது. ஆப்ஷன் ஏ இல்லை. டிக்கு வரேன். டியில் 8000க்கு 10%னா 800, 5% அப்படின்னா 400. 3 வருஷத்துக்கு போடுறேன். நான் 3 வருஷம் சொல்லியிருக்கிறதால உங்களுக்கு 3 வருஷத்தை யூஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்குறாங்கம்மா. 3 வருஷம் போடும்போது இந்த ஐடியா தெரிஞ்சிருந்தால் ரொம்ப ஈஸியாக போடலாம். 4 3 12, 1200. அடுத்தது இந்த 400க்கு 5%. 400ல் 10% 40, 5%னா 20 இன்ட்டு 3, 20 3 60. இந்த 20ல் 10%னா 2, 5%னா 1. லாஸ்ட் நம்பரை 1ஆல் பெருக்கணும். அப்போ பாருங்கள் 1261. அவங்க அதை தான் வட்டி கொடுத்துருந்தாங்களா? முடிஞ்சு பாருங்கள். ஸோ ஆன்சர் 8000. ஒருவேளை இதுவும் வரலன்னா மற்ற ரெண்டுத்தில் ஒன்றத்தை சூஸ் பண்ணி பார்த்துருக்கலாம். அதிகமாக அப்படியே கூட இல்லாமல் மற்ற ரெண்டுத்தோட சூஸ் பண்ணாமையே இங்கே அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கிட்டு இதோட அதிகமாக வரணுமா கம்மி, ஏன்னா 8000தோட கம்மியாக ஒரு நம்பர் இருக்குது, அதிகமாக ஒரு நம்பர் இருக்குது. எனக்கு இதோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வரணுமா கம்மியாக வரணுமான்னு பார்த்து ரெண்டுத்தில் சூஸ் பண்ணியிருக்கலாம். சரியா? அதனால தான் உங்களை பார்க்குறப்ப எது ஈஸியாக இருக்கோ அந்த நம்பரை போட சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ இதோட 9வது நாளுக்கான அனைத்து வினாக்களுக்கான விடைகளும் முடியுது. அடுத்ததாக காலை எழுந்தவுடன் கணக்கு 10வது நாளுக்கான வினாக்கள். இந்த 5 கொஷின்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணி கீழே நீங்கள் கமெண்டில் உங்களோட ஆன்சர்ஸ் சொல்லுங்கள். நான் நாளைக்கு இதுக்கான விடைகளை சொல்கிறேன். 46வது கேள்வி. 5.5 டசன் பேனாக்களின் விலை ரூபாய் 1287. அதே மாதிரியான 16 பேனாக்களின் விலை என்ன? முதல்ல டசனில் சொல்லியிருக்காங்க, அப்புறம் சாதாரணமாக நம்பரில் சொல்லியிருக்காங்க 16 பேனான்ட்டு. கவனித்து போடுங்க. 47. 56 ஆண்கள் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார்கள் எனில் 42 ஆண்கள் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? 48. 7 வேலையாட்கள் 7 துடைப்பான்களின் உதவியுடன் 7 தளங்களை 7 மணி நேரத்தில் சுத்தம் செய்கிறார்கள் எனில் 3 வேலையாட்கள் 3 துடைப்பான்களை கொண்டு 3 தளங்களை சுத்தம் செய்ய எவ்வளவு நேரம் ஆகும்? இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின்மா. நல்லா கவனித்து இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள், பார்க்கலாம் யார் சரியாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். இந்த கொஷினுக்கு கீழே ஆப்ஷன்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்தது 49. ஒரு பால் பண்ணையில் 40 மாடுகளுக்கு 40 பைகளில் உள்ள உமியானது 40 நாட்களுக்கு உணவாகும் எனில் ஒரு மாட்டிற்கு ஒரு பையில் உள்ள உமி எத்தனை நாட்களுக்கு உணவாகும்? கீழே ஆப்ஷன் இருக்குது. 1 1/40, 40 80. அடுத்தது 50வது கேள்வி. ஏறக்குறைய பாருங்கள் 50வது கேள்விக்கு வந்துட்டோம். நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சமாக இருக்குது. 10 நாள் முடிஞ்சிச்சு. 50 கேள்விகளை நம்ம இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். 50. 5 ஆண்கள் அல்லது 9 பெண்கள் ஒரு வேலையை 19 நாட்களில் முடிப்பார்கள் எனில் 3 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? ஆப்ஷன்ஸ் 12, 15, 18, 21. சரிங்களா? இந்த 5 கேள்விகளுக்கும் கீழே ஆன்சர் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு நாளைக்கு இதுக்கான விளக்கமான விடைகளை சொல்கிறேன். பார்க்கலாமா? தேங்க்யூ.